மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வாரம் நிறைய பலன்கள், அதுக்கப்புறம் ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. ஸோ ஐயா சொல்லக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் அகத்தியர்கிட்ட கேட்டு சொல்லிட்டு இருக்கா. அதை ஒவ்வொன்றின் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வருகிற இந்த வாரங்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி பலன்கள் இருக்குது, 2026 பற்றி என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறாரு. ஸோ ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். மெட்ரோபி விநாயகம் கொரோனா குறையஸில் பக்தி தமிழுக்கும் அகஸ்தியர் இன்றைக்கி என்ன சொல்கிறார் பார்ப்போம். சார், நீங்கள் சொன்ன கடந்த 3-4 பதிவுக்கு முன்னாடி சொன்னதை இந்த ஒரு முஸ்லீம் கண்ட்ரிலாம் பிரச்சனை வரும் அப்படின்னீங்க. ஸோ இப்போ திடீர்னு இந்த கத்தாரில் திடீர்னு இது பண்ணியிருக்காங்க, அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் என்ன மாதிரி நிகழ்வுகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு? இப்போ அந்த கண்ட்ரி அடிப்பாங்க, அந்த கண்ட்ரினால பிரச்சனை வரப்போகுது. இந்த பிரச்சனை பெருசாகும். ஏன்னா அவங்க அதிகமாக அடிச்சிருக்கிறதுனால 3 கண்ட்ரிகள் சேர்ந்து அந்த கண்ட்ரியை அடிப்பாங்க, இஸ்ரேலில். அதுக்கான வழிகள் இருக்குது. இது மூலிமா ஒரு அதிபருக்கு பிரச்சனையாகும். இப்போ ஃப்ரான்ஸில் ப்ராப்ளம் நடக்குது, அங்கே அதிபருக்கு பிரச்சனை ஆக போகுது. அது மூலிமா இன்னொன்று அதிபருக்கும் பிரச்சனை ஆகும். இந்த முஸ்லீம் நாடு பிரச்சனைனா மிடில் ஈஸ்டில் கொஞ்சம் பிரச்சனை வரும். அது இல்லாமல் 6 கண்ட்ரிகள், டர்க்கி, பலுசிஸ்தான், அந்த பக்கம் இருக்கக்கூடிய நாட்டிலெல்லாம் முஸ்லீம்களுக்கு இப்போ அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுது. அதுக்கான ஒரு கண்ட்ரியில் மக்கள் வெளியேறுவாங்க. அதுக்கான வழியும் இருக்குது. ரஷ்யாவுக்கு யுக்ரைனுக்கு அதுவும் பிரச்சனையாகும். அந்த அதிபர், ரஷ்யாவோட அதிபருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வெளியே வருவார். ஆனால் இந்த யுக்ரைனோட அதிபரை பிடிக்கிறதுக்கான வழி பண்ணுவாங்க. அது அவருக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யூரோப் கண்ட்ரிக்கெலாம் சில பிரச்சனைகள் வர்றது இருக்குது. ஜெர்மனில், அதாவது இப்போ போலண்டில் திரும்பி இவங்க அட்டாக் எதனா பண்ணிட்டாங்கன்னா போலண்டில் கரண்ட் ப்ராப்ளம் வரும், ஜெர்மனில் டேக்ஸ்லாம் வரும். ஜெர்மன்லாம் பெரிய இஷ்யூ ஆக போகுது. ஆனால் போலண்டில் இப்போ பிரச்சனைகள் ஏற்படுறதா பார்க்க போகுது. அமெரிக்கா, சீனாவுக்கு ஒரு சின்ன குழப்பங்கள் ஏற்பட போகுது. அது மூலிமா சில பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். அதன் குழப்பம் உலக நாடுகளே கொஞ்சம் வரலாம். அந்த மாதிரி நிலைமை இருக்குது. 18 இல்லை 24 மழை வரும். மழை அதிகமாக இருக்குது. 2 நாள் சென்னையில் கொஞ்சம் மழை இருக்குது. எல்லாமே ஆந்திரா, கேரளா இந்த தடவை கொஞ்சம் அஃபெக்ட் ஆகலாம். தென் மாவட்டங்கள் முழுதாக மழை வந்தாலும் சென்னையில் 2 நாளில் அஃபெக்ட் ஆகலாம். கரு மேகத்தை பார்க்கக்கூடிய நிலைமை இருக்குது. உலக அளவையில் இது வரைக்கும் பார்க்காத பணியை பார்க்க போகிறாங்க. உலக அளவையிலே கிடையாது. அது ரஷ்யாவில் இருட்டாயிடும் ஒரு நகரமே. அதில் சில பேர் எவாக்குவேட் ஆவாங்க. அதேமாதிரி அமெரிக்காவில் 2 மாநிலங்கள் அஃபெக்ட் ஆகி கருப்பு இதுவாட்டம் ஆகி அது மூலிமா ஃப்ளைட்லாம் சில கேன்சல் ஆகும். அது இல்லாமல் யூரோப்பில் இது வரைக்கும் பார்க்காத பனி, அதில் சில ஆட்கள் மக்கள் எவாக்குவேட் ஆகிறத பார்க்கலாம். ஒரு நாடு பெருசாக போகிறதுனால இன்னொன்று 2 முஸ்லீம் நாடு அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை ஆகும். அது ஒரு குழப்பத்தை உற்பத்தி ஆகினா அதனால பெரிய குழப்பம் ஏற்படும். ஒரு பெரிய தலைநகரத்தில் இது வரைக்கும் பார்க்காத வெடி ஒன்று வெடிச்சிடும். அரசியல் குழப்பம், எதிர்கட்சிக்கு ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டு அது ஒரு குழப்பத்தை உருவாக போகுது. அது பார்க்க போகிறோம். எல்லையில் திரும்ப பிரச்சனை வரும். ஒரு 6 கண்ட்ரியில் பிரச்சனையாகும். ஸ்ரீலங்கா, இப்போ நேபாளில் எப்படி ஆச்சு அது மாதிரி ஸ்ரீலங்கா, அது இல்லாமல் சின்ன சின்ன கண்ட்ரிகள், முஸ்லீம்ஸ் கண்ட்ரிகள், அது மாதிரி 6 கண்ட்ரிகளில் சரியான குழப்பங்கள் ஏற்பட போது. ஃப்ரான்ஸில் அதிபருக்கு பிரச்சனையானாலும் இந்த மாதிரியே ப்ராப்ளங்கள் இங்கே ஏற்பட்டு சில குழப்பங்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். வர்த்தகம் சரிஞ்சிடும். அதேமாதிரி தங்கமும் கொஞ்சம் சரிஞ்சு அதுக்கப்புறம் ஏறும். இந்த வாரம் குறைஞ்சாலும் அடுத்த வாரம் பங்கு சந்தையில் வளர்ச்சி இருக்கும். கோல்டு கொஞ்சம் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பின்னாடி ஏறும். சடனாக 2 நாடுகள் மோதும். அது அதிகமாகச்சுன்னா கோல்டு ரேட்டு ஏறும். ஒரு கல்வித்துறை ஒரு பிரச்சனையாக போகுது. அது இல்லாமல் ஒரு பள்ளியில் ஒரு சின்ன குழப்பம் ஏற்படுறத பார்க்க போகிறோம். வெளிநாட்டு ஃபாரின் கண்ட்ரி ஒரு லேடி தலை தூக்கி பேசுவா. அவளோட பேச்சு வரவேற்கத்தக்கதாக இருக்கும். உலக நாடுகள் பொருளாதாரம் அடுத்த வருஷம், அதுவும் இந்த டிசம்பர் மாதம் மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்குது. ஸோ பொருளாதார நிலைமையெல்லாம் குறுக்க போது உணவு பற்றாக்குறைகள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
இந்த எக்கனாமிக்கில் மேலே போயிட்டு கொஞ்சம் குறைஞ்சிரும். அது இல்லாமல் பணவீக்கமும் ஏற்பட போகுது. எப்பயுமே நம்ம இந்தியா உணவுப் பொருளில் கவனமாக இருக்கணும். உணவு பற்றாக்குறை வராமல் பார்த்துக்கணும். அதுவும் அடுத்த வருஷம் பல நாடுகள் உணவு பிரச்சனை வருது. அதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இன்னும் நிறைய இருக்குது, அடுத்த இதில் சொல்கிறேன். சரி, இப்போ அதே மாதிரி இந்த நேயர்கள் வந்து நிறைய பேர் தொடர்ந்து கேள்விகள்லாம் கேட்டுட்ருக்காங்க. இந்த நிறைய இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இந்த டீச்சர்ஸு, இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் போஸ்டிங்காக வெயிட் பண்ணுறவங்கலாம் எவ்வளோ நாளுக்குள்ளே அந்த போஸ்டிங்லாம் கிடைக்கும்? சில வழக்குகள் இப்போது 1 வருஷம் ஆகிடும். ஸோ இந்த 4 மாதத்தில் நல்ல முடிவு கிடச்சிரும், 1 வருஷத்தில் கிடச்சிரும். சூப்பர் சார். சார் இதே மாதிரி இந்த மலை சார்ந்த பகுதிகள், அதாவது கேரளா, இந்த மாதிரி மசனக்குடி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில கொடைக்கானல், இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் வந்து நிறைய இந்த லேண்ட்ஸ்லைட், இந்த மாதிரி ஆபத்துகள் வந்து பெரும் ஆபத்து இருக்கா, எப்படி இருக்கும் அடுத்த மாதம் இருக்குது. அது இல்லாமல் நார்த்தில் பனிப்பொழிவு அதிகமாகனால ஃப்ளைட்லாம் கேன்சல் ஆகும். டெல்லியில் ரொம்ப மாசு பொடர்ந்த ஒரு பனியாக இருக்கும். அதனால் ப்ரீத்திங் தர ஆக்சிஜன் பிரச்சனை ஏற்படும் டெல்லி, ஹரியானா சில இடத்துல. இந்த மழை போனப்புறம் சென்னையில் பனி அதிகமாக இருக்கும். ஒரு விளையாட்டு வீரருக்கும் பிரச்சனை இருக்குது சார். அதே மாதிரி இந்த இப்போ மழைப்பொழிவு இப்போ வருகிற மாதத்துலேருந்து எப்படி, எந்த மாதிரி இருக்குது? 18 24 மழை ஹெவி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் சென்னையில் 2 இடத்துல சின்ன இடங்கள் பிரச்சனையாகும். ஆனால் சுகாதாரம் நல்ல வழிபாடு இந்த வாட்டி ரொம்ப நல்ல துல்லியமாக செயல் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அடுத்த மாதம் முழுதுவே சின்ன மழைகள் இருக்குங்க. ஓகே சார். சார் இந்த ஆயில், கேஸு, அதுக்கப்புறம் வீட்டு உபயோகப் பொருள், அதுக்கப்புறம் மல்லிகை சாமான், இந்த மாதிரி வந்து நிறைய இப்போ வந்து ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து குறைச்சிருக்காங்க. மேலும் வருகிற வருடங்களில் அது எந்த அளவுக்கு கம்மியாகும், எந்த அளவுக்கு பயன்படும்? ஜனவரி மாதத்தில் இன்னும் குறைச்சிருவாங்க. ஜனவரி மாதம் இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்புகள். சார் அதே மாதிரி வந்து இந்த சில இந்த ரியல் எஸ்டேட்ஸ்லாம் வந்து இப்போ தமிழ்நாட்டு மக்களும் இருக்கா, அதர் இந்தியா ஃபுல்லாக வந்து இந்த கிரவுண்டோட வேல்யூ வந்து எந்த அளவுக்கு சென்னை பெருநகரில் வாங்க முடியாது, கொஞ்சம் அவுட்டர் தான் வாங்க முடியும். ஆனால் அவுட்டர் வாங்கி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ மக்களுக்கு வந்து நிறைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தங்கம் வாங்குறது வெளியாக நிறைய பேர் மாறிட்டாங்க. ஸோ அதனால் நாளுக்கு நாள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 11,000 தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் எந்த அளவுக்கு கடுமையாக இன்னும் குறைஞ்சிரும். சில டேக்ஸ் இஷ்யூ இருக்குது, அது வந்துடுச்சுன்னா குறையலாம், இல்லைன்னா 12,000 போயிடும். அதே தாண்டும் 160 180 ரூபா வெள்ளி போகும். 160. ஒரு இடத்துல குறையுது, குறைஞ்சி வந்துடும், குறைந்து அதுக்கப்புறம் அது ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த நிறைய இந்த மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறது, அப்புறம் இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளிநாட்டு இருக்கவங்க அவங்களும் பண்ணுறாங்க, நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடியவங்களும் பண்ணுறாங்க. அதனுடைய க்ரோத் உண்மையாகவே இருக்கா இல்லை? இந்தியாவில் இருக்காது. ஆனால் 2 வருஷத்துக்கு கூட அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனால் ஆர்பிஐ ரூல்ஸ் பிரகாரம் தான் போகணும். ஆனால் பிட்காயின் அதெல்லாம் வந்து எங்கேயோ ரேட் ஏறிடும், இன்னும் அதிகமாகிடும். ஸோ அதே மாதிரி இங்கே இந்தியாவில் வந்து ட்ரையல் காயின் மாதிரி, அந்த காயின் மாதிரி எதுவும் சொல்கிறாங்க. அந்த காயின் வந்து ட்ரையல் வெர்ஷன் அங்கங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அது நடைமுறைக்கு வர்றதுக்கு சாத்தியம் 6 மாதம் போகணும் வழிக்கு. இன்னும் 6 மாதத்துக்கு இருக்குது சார். அதுக்கப்புறம் வந்து நேர்கள் இந்த ஆன்மீக தலங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும்னா என்ன மாதிரி பகுதிகள்லாம் போனால் என்ன மாதிரி நன்மைகளுக்கு நடக்கும்? நிறைய கோயில் இருக்குது, நிறைய கிரகங்களுக்கு சார்ந்த கோயில் எல்லாமே போகலாம். ஆனால் மழை வழி பிரச்சனை இருக்கப்போ நிறைய ட்ராவல் பண்ணாதீங்க. ஆனால் வீட்டில் இருந்து தியானம் வழிமுறைகள், பலத்தை நல்லா வளர்த்துக்கினா நல்ல வழி கிடைக்கும். அது இல்லாமல் குறைகள் இருக்குது, பிரச்சனை ஜாதத்தில் குழப்பன்றப்போ யார் என்ன சொல்லாங்கன்னா அந்த கோயில் கரெக்டாக போயிட்டு வந்தீங்கன்னா வழி கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு இந்த விஷயம் கேட்குறேன், எனக்கு இந்த இடத்துல போகிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, ஆனால் சிலது நடக்க மாட்டுது. இது ஏன், என்ன காரணம்? தான் நடக்கும், 1 by 1 தான் நடக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து ஃபாஸ்ட்டாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்காது, 1 by 1 ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதுக்கான விஷயங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே கண்டிப்பாக.
சார் அதே மாதிரி வந்து இப்போ நிறைய பேர் வந்து இந்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல இது மாதிரி நிறைய வந்து இப்போ இந்த ஜாதகம் ஜோசியம் சார்ந்து வராங்க சார். அதே மாதிரி இந்த மாதிரி சில இந்த முகூர்த்தத்தில் போய் இது பண்ணால் நல்லது, நிறைய வருமானம் கிடைக்கும், இந்த மாதிரிலாம் சில பேர்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்? ஓரளவுக்கு பலன் கொடுக்கும், ஆனால் ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம். ஓரளவுக்கு பண்ண முடியும். அதே மாதிரி சார் இப்போ இந்த விவசாயம் சார்ந்த தொழில்கள் பண்ணுறவங்களுக்கு எந்த அளவுக்கு மகசூல் கொடுக்கும்? இந்த மாதம் அடுத்த மாதம் கொஞ்சம் சில ஏரியாவில் செடிகள் சில நிலங்கள் பாதிப்பு வரலன்னா நல்ல மாதம். ஆனால் நெக்ஸ்ட் இயர் மிகப்பெரிய இது வந்து நமக்கு வளர்ச்சி இருக்குது சார். அதே மாதிரி இப்போ நிறைய இப்போ அரசியல் தலைவர்கள் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம சில ஏற்கனவே ஒரு சிலலாம் இந்தியா வந்து சிலதெல்லாம் கையகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த இப்போ நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அங்கங்கே கலவரங்கள் புரட்சிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி இப்போ இந்த இலங்கையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாகிஸ்தானாக இருக்கட்டும், இப்போ நேபாளில் பிரச்சனை, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்தியாவை வந்து அதனுடைய கட்டுக்கோப்புக்குள்ளே வரதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் உண்டு? ஒரு 1.5 வருஷம் பாருங்க, எல்லா விஷயமும் நடக்கும். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கும் சார். அதே மாதிரி இப்போ இந்த பெருமழை, அப்புறம் பெரிய ஆபத்து, இதுவரையும் நடக்காத விஷயங்கள்லாம் நடக்க போகுது. 500 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டாங்க, பாபா வாங்கி, அதுக்கப்புறம் வந்து நாஸ்ட்ரோடாம்ஸ், இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி சீரீஸ் இது பார்த்துருக்கோம் சார். இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? அது வந்து ஓரளவுக்கு வழி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு நான் சாத்தியமான விஷயந்தான். ஆனால் கரெக்டாக எழுதணும், அதை பற்றி கரெக்டாக சொல்லணும், முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஆளுங்க வரணும். அதை படித்து முன்கூட்டியே அவங்க இந்த விஷயத்துக்கான பதிவு போட்டால் தான் சரியா. முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கான நல்லது, மக்கள் வந்து நல்ல உஷாராக இருப்பாங்க. அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ்ட் பதில் இந்த ஆஸ்திரேலியாவில் வந்து கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னீங்க. அதே மாதிரி அங்கே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த விசா இந்த மாதிரி அப்ளை பண்ணுறவங்கலாம் நிறைய டிலே காரணங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு சார். இது எதனால நடக்குது? எல்லாரும் வராங்க, வெளியூர்லேருந்துலாம் வராங்க, நிறைய சண்டைகள் நடக்குது, அங்கேருந்துலாம் வராங்க, அதனால் இந்த ப்ராப்ளங்கள் வருது. ஆனால் அது இல்லாமல் இப்போ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா விசாலாம் ரேட் ஏறிடும். அந்த மாதிரி சூழ்நிலைலாம் ஏற்போகுது, நிறைய டிஃபர் வரும். அதை பற்றிலாம் சொல்ல போகிறோம். இன்னும் கடுமையான ரூல்ஸ்லாம் வரும். ஓகே சார், நிறைய கேள்விக்கு பதில் கொடுத்தீங்க. மீண்டும் வந்து ஒரு நல்ல சந்திப்பு நிறைய விஷயங்களோட பார்ப்போம் சார். வணக்கம். வணக்கம். மெட்ரோபிப் நேயர்களும் கோடான கொஞ்சம் இன்னும் நிறைய இருக்காக சொல்லுவார். வணக்கம்.